வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என் தாரகையே பாகம் 6 ஆடியோ நாவல் குடும்ப கதை. என்ன பொண்ணு இவ லவ் பண்ற பையனை இப்படித்தான் அலைய விடுவாளா? நம்ம ஹீரோவோட குடும்பம் எல்லோருமே கோவிலுக்கு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ விஸ்வா அடம் பிடிச்சு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவரை எப்படியோ கோவிலுக்கு வர வைக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் கீர்த்தியும் வராங்க. கீர்த்தியை பத்தி விஸ்வா தெரிஞ்சுக்கிறாங்களா இல்லையாங்கிறதான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். அங்கு கோவிலில் ராஜசேகர் முகத்தை உருண வைத்து விஸ்வாவை எதிர்பார்த்து கொண்டு கோவில் வாசலையும் கையில் கட்டியிருந்த வாட்சையும் பார்த்து கொண்டிருக்க, வாணி, உங்க மாமாவை கொஞ்சம் முகத்தை நல்லா வைக்க சொல்லு. நாம கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம், கொஞ்சமாச்சும் சிரிச்ச மாதிரி இருக்கணும். அதான் சந்திரகிட்ட சொல்லியிருக்கோம்ல, அவன் விஸ்வாவை கூட்டிட்டு வந்துருவான் என்று ராஜி சொல்ல, அதுக்கு வாணி, அக்கா கொஞ்சம் சும்மா இருங்க, எங்கேயாச்சும் கோவத்துல கிளம்பி போயிட போறாரு. ஆமாமா, செஞ்சாலும் செய்வாரு என்று சொல்லி தன் வாயை மூடிக்கொண்டார். அக்கா, வினி நம்மள கோவிலுக்கு போயிட்டு ஃபோன் பண்ண சொன்னா, இப்ப பண்ணட்டுமா? பண்ணி இவர் முகத்தை பார்க்கறதுக்கு பதிலா நாம வினி கூட பேசலாம் என்று கூற, வாணி வினிதாவுக்கு வீடியோ கால் செய்ய அதற்காகவே காத்து இருந்தவள் ஒரே ரிங்கில் ஃபோனை அட்டன் செய்தாள். ஹாய், எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டீங்களா? வந்துட்டோம்மா, விஸ்வாவுக்கு வேண்டித்தான் காத்துட்ருக்கோம். அதெல்லாம் அண்ணன் வந்துடுவான். அதை நீ கொஞ்சம் உங்கள் பெரியப்பா கிட்ட சொல்லு என்று ஃபோனை ராஜசேகரனிடம் தந்தார். பெரியப்பா, என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ டென்ஷன்? என்னம்மா செய்யறது? உன்ன மாதிரி உங்கள் அண்ணனும் பொண்ணா பிறந்திருந்தா நாங்கள் எங்கேயோ நிம்மதியாக இருந்திருப்போம். பாரு எங்களை எங்கே வந்து உட்கார வச்சிருக்கான்னு. கோவிலில் தானே உட்கார வச்சிருக்கான். ஓவராக பண்ணாதீங்க. ஒழுங்காக வீட்டுக்கு போகிற வரைக்கும் பெரியம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை மாதிரி கேளுங்க. இல்லைனா நான் இந்த லீவுக்கு கண்டிப்பாக இந்தியா வரமாட்டேன். ஐயோ, அப்படி எதுவும் செஞ்சிடாதடா. உங்கள் பெரியம்மா என்ன சொல்கிறாளோ அதை கேட்டுக்கிறேன் என்று கூற, அதற்கு ராஜி, சொல்கிறவங்க சொன்னாதான் கேட்குறாங்க என்று கூறி அவரிடமிருந்து ஃபோனை வாங்கினார். அண்ணா எப்போ வரேன்னு சொன்னா? தெரியலம்மா, சந்துரு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். நாங்களும் வாசலையே பார்த்துட்ருக்கோம் என்றார் வாணி. ஆமாம், அப்பா எங்க? கார் பார்க் பண்ண போயிருக்காரு, இதோ வந்துட்டா இருப்பாரு என்று கேமராவை திருப்பி காட்ட, அப்போது அவருக்கு அருகில் பாவாடை தாவணியில் கைலின் கையை பிடித்து அழைத்து கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்தாள் கீர்த்தி. அவளை பார்த்ததும் வினிதா கத்த ஆரம்பித்தாள். ஏய், எதுக்குடி அப்பாவை பார்த்து இப்படி கத்துற? ஐயோ, அப்பா பக்கத்தில் வர பொண்ணை பாருமா, எவ்வளோ அழகா இருக்கான்னு என்று சொல்ல அனைவரும் கீர்த்தியை பார்க்க ஆரம்பித்தனர். கீர்த்தி கைலின் கையை பிடித்து கொண்டு உள்ளே அழைத்து வர, அவளின் பின்னால் பிருந்தா கையில் பூஜை கூடையுடன் கீர்த்தியையும் கைலியும் பார்த்து நடங்க என்று மிரட்டி கொண்டே வந்தாள். ஆமா வினி, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. ஆமா பெரியம்மா, இந்த மாதிரி பொண்ணு தான் எனக்கு அண்ணியா வரணும் என்று கூற, ராஜசேகர், அந்த பொண்ணு இருக்கிற அழகுக்கும் உங்க அண்ணன் கருமாண்டிக்கும் எங்க கொண்டு போய் வைக்கிறது? பெரியப்பா, அண்ணன் ஒன்றும் அவ்வளோ கருப்பெல்லாம் இல்லை. சும்மா அவனை குறை சொல்லணும்னு ஏதாச்சும் சொல்லாதீங்க. அதுதானே, உங்களுக்கு அவனை திட்டாட்டி தூக்கமே வராதே என்று சொல்லி கொண்டிருக்க, அதற்குள் கீர்த்தி அவர்களின் கண்களிலிருந்து மறைந்தாள். அக்கா, எங்க அந்த பொண்ணை காணோம்? இங்கே தானே இருந்தா, அதுக்குள்ளே எங்கே போனா? சரி வினி, நாங்கள் அப்புறமா பேசுகிறோம் என்று கூறி ஃபோனை கட் செய்து கீர்த்தியை தேடி உள்ளே சென்றனர். அப்போது முத்துக்குமார், எங்கே 2 பேரும் அவசரமாக உள்ளே போகிறாங்க? விஸ்வா வந்துட்டானா? அவன் எங்கடா வந்தான்? இவங்க 2 பேரும் இப்போ ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவளை தேடி உள்ளே போயிருக்காங்க. என்னன்னா அது இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க? அதுதான் பாரு, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுறதுக்குள்ள இன்னும் எத்தனை கோவிலுக்கு போகணுமோ, எத்தனை பொண்ணுக்கு பின்னாடி சுத்தணுமோ என்று புலம்பிக் கொண்டிருக்க, விஸ்வா ஃபோனில் பேசிக்கொண்டே சந்துருவுடன் நடந்து வந்து கொண்டிருந்தான். 6 அடி உயரம், மாநிறத்திற்கும் சற்று அதிகமான நிறம், அலை அலையாக சுருண்ட முடி, கையில் காப்பு, அவன் போட்டிருந்த கோட் ஷூட்டையும் தாண்டி வெளியே தெரியும் 6 பேக்ஸ் பாடி என்று அவனின் ஒவ்வொரு செயலிலும் தனித்துவமும் கம்பீரமும், அதில் ஒரு ஆளுமை, யாருக்கும் அடங்க மாட்டேன் என்ற முரண்டு பிடிக்கும் திமிர் எல்லாம் தெரிந்தது. ஒரு சில நிமிடங்கள் தன் மகனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்த ராஜசேகர் தன் மனதில், இவனும் நல்லாத்தான் இருக்கான், ஆனா அந்த திமிர் மட்டும்தான் என்று நினைத்து கொண்டு இருக்க, அப்போது அவர்களின் அருகில் சந்துருவும் விஸ்வாவும் வந்து நின்றனர். டி விஸ்வா, இந்த பொண்ணு என்று சந்துரு ஆரம்பிக்க, விஸ்வா அவனை முறைத்த முறைப்பில் அமைதியானான். சிறிது நேரத்தில் பூஜையை முடித்து விஸ்வாவின் கழுத்தில் பூசாரி மாலையை போட்டு சீக்கிரமா கல்யாணம் ஆகும் என்று கூற, அப்போது விஸ்வா 10 நிமிடம் கழித்து அடிக்குமாறு செட் செய்து வைத்திருந்த அலாரம் அடிக்க ஆரம்பித்தது. பூஜை அவ்வளவுதானா என்று விஸ்வா பூசாரியிடம் கேட்க, அவரும் ஆமாம் என்பது போல தலையாட்டினார்.
கீர்த்தி போனை காதில் வைத்துக்கொண்டு அங்கிருந்து செல்ல உடனே விஸ்வா சரி அப்ப நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு என்று கூறி மாலையை கழட்டி வாணியிடம் தந்துவிட்டு அவர்களின் பதிலை எதிர்பார்க்காமல் சென்றான். அவனை தொடர்ந்து சந்துருவும் செல்ல தயாராக அப்போது ராஜி இருடா நீ பிரசாதம் வாங்கிட்டு போ, அவனுக்கு வேண்டி காத்துட்டு இருக்கட்டும் என்று கூற ராஜியின் பேச்சை மீற முடியாதவனாக அங்கேயே நின்றான். பிஸ்வா கீர்த்தியின் பின்னால் செல்ல அவளோ அங்கு யார் தன்னை கவனிக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்காமல் போனில் நான் ஏதோ போனா போகுதுன்னு 9 மணி வரைக்கும் நேற்று உன்கிட்ட பேச மாட்டேன்னு சண்டை போட்டு இருந்தோம், வந்து பேசுனா நீ என்ன பண்ணியிருக்க காலையில என்று பேச ஆரம்பிக்க எதிர்முனையில் சரணோ நீ நல்லா தூங்கிட்டு இருந்தடி, அதான் சொல்லாம போனேன். அப்ப தூங்கிட்டு இருந்தா அப்படிதான் பண்ணுவியா என்று கீர்த்தி அதற்ற ஆரம்பித்தாள். விஸ்வாவோ அவள் பேசுவதை ஒரு ஓரமாக நின்று கவனித்து கொண்டு இருந்தான். சரி கோவிலுக்கு வெளியே வா என்று சரண் கூற அதற்கு கீர்த்தி என்னால நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது என்று வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தாள். சிறிது நேர பேச்சுக்கு பிறகு கீர்த்தி சரி வரேன் இரு என்று கூறி போனை கட் செய்து வெளியே செல்ல விஸ்வாவும் அவளுக்கு தெரியாமல் அவளை பின்தொடர்ந்து வந்தான். கோவில் வாசலில் போலீஸ் ஜீப் முன்பு போலீஸ் டிரெஸ்ஸில் கூலிங் கிளாஸை கையில் வைத்துக்கொண்டு கம்பீரமாக ஒரு பேப்பரில் சாரி என்று எழுதி கொண்டிருக்க கீர்த்தி அவனை முறைத்து கொண்டே அருகில் சென்றாள். அப்போது விஸ்வா இவன் நேற்று நடு ரோட்ல சிட்டப்ஸ் போட்டுட்டு இருந்தவன் தானே, இவன் போலீஸா என்று நினைத்து கொண்டு அவர்களை கவனிக்க ஆரம்பித்தான். சரணின் அருகில் சென்ற கீர்த்தி என்ன வேணும், எதுக்கு இப்ப கோவில் முன்னாடி வந்து சீன் போட்டுட்டு இருக்க என்றால் முகத்தை திருப்பி கொண்டு. கீர்த்தி அதான் சாரி கேட்குறேன்ல விடுடி ப்ளீஸ், இங்கே பாரு எப்போவும் நீ சாரி 100 டைம்ஸ் எழுத சொல்லுவ, இப்போ நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை எழுதி முடிச்சிட்டேன், இங்கே பாரு என்று அவளிடம் எழுதியதை காட்ட கீர்த்தி அதை கிழித்து கீழே வீசினாள். நீ இப்படி சாரின்னு எழுதியிருந்தா எல்லாம் சரியாகிருமா, நான் வேணும்னா சிட்டப்ஸ் போடட்டுமா, போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக போட வச்சிருப்பேன். சரி இதோ என்னோட காதை பிடிச்சி உன்கிட்ட சாரி சொல்கிறேன், இனிமே உன்கிட்ட சொல்லாமல் போக மாட்டேன் என்று சரண் கூற சரி ஓகே, ஆனால் வெறும் சாரி மட்டும் பத்தாது, அதோ அங்கே இருக்க கடையில் போய் 2 சாக்லேட் வாங்கிட்டு வா, அப்போ தான் உன்னோட சாரியை அக்செப்ட் பண்ணுவேன், இல்லைனா நான் என்ன செய்வேன்னு நான் சொல்லி உனக்கு தெரியணும்னு இல்லை என்று கூறிய அடுத்த நிமிடமே சரண் அந்த கடையின் முன்பு நின்று கொண்டு இருந்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த விஸ்வா என்ன பொண்ணிவ லவ் பண்ணுற பையனை இப்படித்தான் அலைய விடுவாளா, அதுவும் அவன் சாரி சொல்கிறான் ஆனால் இவன் ரொம்ப ஓவரா பண்ணுறா, அவன் சாரின்னு எழுதி தந்ததை வேற கிழிச்சு வீசுறா, ஆனா இவன் மண்ணு மாதிரி ரியாக்ட் பண்ணாம இருக்கான் என்று நினைத்து கொண்டு இருக்க சரண் சாக்லேட்டை கீர்த்தியின் கையில் தந்தான். ஓகே உன்னோட சாரிய அக்செப்ட் பண்ணிட்டேன் என்று கூற சரண் அவளின் தலையில் நங்கென்று கொட்டு வைத்து அவளை தோளோடு சேர்த்து பிடித்து கொள்ள கீர்த்தி தன் தலையை தேய்த்து கொண்டே சாக்லேட்டை சாப்பிட ஆரம்பித்தாள். டே நீ கொட்டு வச்சது வலிக்குது, என்னோட தலையை தேய்ச்சிட்டே சாப்பிட கஷ்டமா இருக்கு, நீ கொஞ்சம் தேய், இல்லைனா நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் என்று கூற சரணம் சிரித்து கொண்டே அவளின் தலையை தேய்த்து விட்டான். அப்போது விஸ்வா அவன் பாரு எவ்வளவு கேர் பண்ணுறான், எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டும் இப்படியெல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க என்று விஸ்வா வாய்விட்டே புலம்பினான். பிருந்தா கையில் எங்கடி, உள்ள சாமி கும்பிட்டுருக்காங்க, நீ என்ன வேணும்னா ஈஸியாக சமாதானம் பண்ணியிருக்கலாம், ஆனால் எங்கள் அண்ணி இன்னும் கோவமாக தான் இருக்காங்க, சமாதானம் பண்ணவே முடியாது என்று சொல்லி கொண்டிருக்க அப்போது பிருந்தாவனி கையை விட்டு விட்டு சரணை பார்த்து அப்பா என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்தாள் கயல். விஸ்வா தன் மனதில் என்ன அப்பாவா என்று நினைக்க சரண் ஓடி வந்து தன் மகளை தூக்கி கொண்டான். இப்படி ஓடி வரக்கூடாது குட்டி, இல்லைனா உங்க அத்தை மாதிரியே நீயும் கீழே அடிக்கடி விழுந்துருவ, டேடி எப்படி ஒரே நேரத்தில் உன்னையும் உங்க அத்தையும் சேவ் பண்ண முடியும் என்று கேட்க கீர்த்தி அவனை முறைக்க ஆரம்பித்தாள். அப்போது பிருந்தா அங்கு வர டே உடன்பிறப்பே நீ என்ன கலாய்க்கிறத விட்டுட்டு எங்க அண்ணியை சமாதானம் பண்ணி காமி, அப்போ ஒத்துக்கிறேன் நீ ஒரு அப்பா டக்கர்னு என்று கூற சரண் பிருந்தாவின் முகத்தை பார்க்க அவளின் கோபம் தெளிவாக தெரிந்தது. கீர்த்தி இப்போ எதுக்கு நீ யார் கூடவும் நின்று பேசிக்கிட்டு இருக்க, வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். என்ன யாரோவா, அடியே தெளிவாத்தானே இருக்க என்று கேட்க பிருந்தாவின் கோபம் மேலும் அதிகமானது. கீர்த்தி நீ கையில் இவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வா, நாம போலாம் என்று கூறி அங்கிருந்து செல்ல சரண் அவனின் கைகளை முன்னேற விடாமல் பற்றி கொண்டான். சரண் ஒழுங்கா கையை விடு, இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பிருந்தா ஐ எம் சாரி, நான் காலையில் உன்னை திட்டி இருக்கக்கூடாது, ஏதோ டென்ஷனில் தான் அப்படி பண்ணிட்டேன், ரியலி சாரிடி என்று கெஞ்ச அப்போது கீர்த்தி வி வாண்ட் மோர் எமோஷன் இன்ஸ்பெக்டர் சார் என்றாள். சரண் தன் மனதில் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டு பிருந்தாவை பார்த்து கண்ணடிக்க உடனே அவள் சிரித்து விட்டாள்.
பிருந்தா கோவம் போயிருச்சா என்று சரண் கேட்க அதற்கு கீர்த்தி இதெல்லாம் சீட்டிங், எங்களால் ஒத்துக்க முடியாது என்று சொல்ல சரண் அவனின் வாயை பொத்திக்கொண்டு சரிடி, நான் வேணும்னா உனக்காக தோப்புக்கரணை கூட போடுறேன், ப்ளீஸ் மன்னிச்சிரு என்று கேட்க சரி ஓகே இந்த டைம் மன்னிக்கிறேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் ஐயோ நெக்ஸ்ட் டைம் இப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது, இது இவன் மேலே சத்தியம் என்று கீர்த்தியின் தலையில் அடித்து சத்தியம் செய்ய கீர்த்தியோ ஐயோ பொய் சத்தியம் பண்ணிட்டானே, என்னோட முடியெல்லாம் கொட்ட போகுது என்று புலம்ப ஆரம்பித்தாள். சரி சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் என்றான் சரண். அப்போது பிருந்தா எப்படியோ கீர்த்தி நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு என்று கூற சரண் அவ என்ன சொன்னா என்று கேட்டான். இல்லை சரண், நீ எப்படியும் இங்கே வந்து எங்களை சமாதானம் பண்ணிடுவ, அதனால் ஸ்கூட்டி வேண்டாம் ஆட்டோலேயே போகலாம், வரும்போது ஜீப்பில் வந்துடலான்னு சொன்னா அதே மாதிரி நீ வந்துட்ட. அடிப்பாவிகளா, அப்போ இவ்வளோ நேரம் ட்ராமா பண்ணிட்டு இருந்தீங்களா? 100 ருபீஸ் வேஸ்ட்டாக போச்சே சாக்லேட் வாங்கி. எங்கடி இன்னொரு சாக்லேட், அதை கொண்டா, நான் போய் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரேன் என்று கூறி திரும்ப அதை கையிலும் கீர்த்தியும் ஜீப்பில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். மிஸ்டர் சரண் சீக்கிரம் வாங்க, வந்து ஜீப்பை எடுங்க போகலாம் என்று பிருந்தா சொல்லிக்கொண்டே ஜீப்பில் ஏற சரண் உங்களை எல்லாம் என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல, அவ என்னை பார்த்தா தெரிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் 2 பேரும் என்னை காமெடி பீஸ் ஆக்குறீங்க என்று சொல்லிக்கொண்டே ஜீப்பை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்ப விஸ்வா தன் வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தான்.